கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகரில் அமைந்துள்ளது அண்ணாமலை பல்கலைக்கழகம். இதன் ஒரு பகுதியில் காவிரி இல்லத்தில் பொறியியல் மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர். பிப்ரவரி 20ஆம் தேதியன்று கல்லூரி விடுதியில் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. பசியோடு காத்திருந்த மாணவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது ஒரு மாணவன் திடீரென அலறினான். அந்த மாணவனின் உணவை பார்த்தபோது அதில் விஷப்பூரான் ஒன்று இறந்து கிடந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் கேண்டீன் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களிடமிருந்து முறையான பதில் வராததால் மாணவர்கள் கல்லூரி நுழைவு வாயில் முன்பு திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து விடுதி நிர்வாகத்தினர் வந்து மாணவர்களிடம் இதுபோன்ற தவறுகள் எதிர்காலத்தில் நடக்காது என கூறி சமாதானப்படுத்தினர். இதனை நம்பி மாணவர்கள் கலைந்து சென்ற நிலையில் சம்பவம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு தகவல் சென்றது. பின்னர் கல்லூரி விடுதிக்கு விரைந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி அருண்மொழி சமையலறைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தூய்மையற்ற பொருட்களும் அழுகிய காய்கறிகளும் இருந்ததை பார்த்த அதிகாரிகள் கேண்டீன் ஊழியர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தனர். படிப்புக்கு மட்டுமல்லாமல் விடுதிக்கும் சேர்த்து கட்டணம் செலுத்திய மாணவர்களுக்கு ஆரோக்கியமான உணவை வழங்க வேண்டியது கல்லூரி நிர்வாகத்தின் கடமை. ஆனால் சாப்பாட்டில் விஷப்பூரான் விழும் அளவுக்கு அலட்சியம் காட்டிய ஊழியர்களின் செயல் மாணவர்களின் பெற்றோர்களிடையே பீதியை ஏற்படுத்தி உள்ளது.